ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜிஎஸ்டி பிளாட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் மாம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து பக்கத்தால் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழுவதும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயும் ப்ராப்பர் செக்யூர்ட் ரெசிடென்ஷியலாக பார்க்குறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தான். ஒரு மாம்பாக்கம் பிஐடி காலேஜ் நியர்பை, அப்படின்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் நியர்பை, அப்படின்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் நியர்பை பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு சிறு ஐடி பார்க் ரீச்சபிளாக இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானதான். கொளத்தூர் பஸ் ஸ்டாப்பில் ஆன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 800 இருந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பாக்குறீங்கன்னா ஒரு ஆன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானதான். பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 28 லட்சத்துல இருந்து ஒரு 40 லட்சத்துக்குள்ள பாக்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானதான். நியர்பைல உங்களுக்கு எல்லாமே ஈஸியான ரீச்சபிளா இருக்கும். பிஐடி காலேஜா இருக்கட்டும், தாகூர் காலேஜா இருக்கட்டும், இல்ல செட்டிநாடு காலேஜா இருக்கட்டும், இந்த 3 காலேஜும் நீங்க ஈஸியா ரீச்சபிள் ஆயிக்கலாம். டிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துல எல்லா காலேஜுக்குமே நீங்க ரீச் ஆகிக்கலாம். சின்ன கிட்ஸ் ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல ப்ரீகேஜ் ஸ்கூலா இருக்கட்டும், எல்லாமே நிறையவே இருக்கு. ப்ளஸ் இது இல்லாம ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா நியர்பைல பெல்டவுட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்டுக்கு பக்கத்தாலே இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துல நீங்க ரீச்சபிள் ஆகலாம். பிஐடி நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. கொளத்தூர் பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரே நிமிஷம் தான். மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துல ரீச்சபிள் ஆகிக்கலாம். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து உங்களுக்கு கேளம்பாக்கம் போறது ஜஸ்ட் மினிமம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்க ரீச்சபிள் ஆகிக்கலாம். சிறுசேரிக்கு நீங்க ரீச்சபிள் ஆகிறது மினிமம் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ரீச்சபிள் ஆகிக்கலாம். அதனால இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேல தெரியுற டேட் மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாம நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டைட்டில் கிளியர் டாக்குமெண்டா இருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை.